கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் ஜாஃபர் சைதிக் கைது செய்யப்பட்டார். ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான குடோனில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், எவ்வளவு அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதா? விவரங்கள் என்ன? 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு இவர் சென்னை மற்றும் திருச்சியில் குடோனில் இருந்து போதைப் பொருள் கடத்தி இருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து கடந்த 4 நாட்களாக இவரை கஸ்டடியில் எடுத்து தீவிர விசாரணை மேற்கொண்டதுல இவரது கூட்டாளியான சதா என்பவர் தொடர்ச்சியாக இந்த குடோனில் பணியாற்றி போதைப் பொருட்களை, மசாலா பொருட்கள் மற்றும் ஊட்டச்சத்து பொருட்களுடன் சேர்த்து இந்த பொருட்களை கலந்து வெளிநாட்டிற்கு இவர் போதைப் பொருள் கடத்தி இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளியான சதா என்பவரை நேற்று மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சென்னையில் வைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்திய விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியானது. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக ஜாஃபர் சாதிக்கிடம் அவர் பணியாற்றி இருப்பதும், சென்னை பெருங்குடியில் அன்னை சத்யா நகர் பகுதியில் குடோன் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் ஒரு குடோன் என வைத்துக் கொண்டு லாஜிஸ்டிக் நிறுவனம் நடத்துவது போல இவர்கள் போதைப் பொருளை கடத்தி இருப்பதும் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் இன்று சென்னை பெருங்குடி அன்னை சத்யா நகர் பகுதியில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் குடோனில் தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை மண்டல மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் இயக்குநரான அரவிந்தன் தலைமையிலான போலீசார் அங்கு தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 5க்கும் மேற்பட்ட மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர் அங்கு ஏதேனும் போதைப் பொருள் ஏதேனும் வைத்து சப்ளை செய்யும் பணியில ஈடுபட்டாரா, எப்படி இந்த கன்சைன்மெண்ட் மூலமாக வெளிநாட்டிற்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டது என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்கும் பணியில தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி அதன் மூலமாக அடுத்த கட்டமாக விசாரணை மேற்கொள்ளவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுகிறார். இது ஒரு புறம் இருக்க, 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வரும் ஜாஃபர் சாதிக்கை சென்னைக்கு அழைத்து அவர் இந்த போதைப் பொருள் மூலமாக எங்கெங்கெல்லாம் முதலீடு மேற்கொண்டார், யாருக்கெல்லாம் வழங்கினார் என்பது தொடர்பான விவரங்களை சேகரிக்கவும் திட்டமிட்டுள்ளனர். இது மட்டுமின்றி அவர் யாருக்கெல்லாம் போதைப் பொருள் சப்ளை செய்தார், இது திரையுலகம் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் ஏதேனும் போதைப் பொருள் சப்ளை செய்துள்ளாரா என்பது தொடர்பான விவரங்களையும் அவரை வைத்து விசாரணை மேற்கொள்ளவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.